இப்பொழுதும் நம்மத்தில் வந்திருக்கிற ஆனரிங் கெஸ்ட் ஸ்ரீ கோவிந்தராஜ் அவர்கள் முன்பாக வந்து தேவ செய்தி அளிக்க வந்த பாஸ்டர் டாக்டர் PC ஜாப்ரி அவர்களை ஆனர் பண்ண அவரை அழைக்கிறேன். ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆ ಮಾಡಿ, ಇನ್ನೊಂದು ಸಂತೋಷಕರವಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ಮಾಡಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಚೆನ್ನಾಗಿ நல்ல ಕೈ ತಟ್ಟುಗಳು, ஒரு கை தட்டு, நல்ல தட்டுகள். ஆமென். ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣು ನಮ್ಮ ದೇವದಾಸನ ಎಲ್ಲ ಚಪ್ಪಾಳೆ ಮಾಡ್ರಿ. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. எல்லா மகிமையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ಡ್. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டுவிட்டு ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ உங்க எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். ಎಲ್ಲರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೇವೆ. யார் யார் என்னென்ன பிரச்சனையில வந்திருந்தாலும் சரி, ಯಾರು ಯಾರು ಯಾವ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಬಂದಿದ್ರು ಸರಿ, யார் யார் என்னென்ன வியாதியில வந்திருந்தாலும் சரி, ಯಾರು ಯಾರು ಯಾವ ವ್ಯಾಧಿ ರೋಗದಿಂದ ಬಂದಿದ್ರು ಸರಿ, யார் யார் எந்தெந்த மாந்திரிகத்துல வந்திருந்தாலும் சரி, ಯಾರು ಯಾರು ಯಾವ ಮಾಂತ್ರಿಕದಿಂದ ಬಂದಿದ್ರು ಸರಿ, இயேசுவை நம்பி வந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನಂಬಿ ಬಂದ್ರೆ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. ஜாஃப்ரியை நம்பி வந்தீங்கன்னா அற்புதம் நடக்காது. ಜಾಫ್ರಿ ನಂಬಿ ಬಂದ್ರೆ ಅದ್ಭುತ ನಡೆಯಲ್ಲ. இயேசுவை நம்பி வந்தீர்கள் அற்புதம் நடக்கும். ಯೇಸುವನ್ನು ನಂಬಿ ಬಂದ್ರೆ ಅದ್ಭುತ. ஹல்லேலூயா, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. Amen. Hallelujah. Jesus.
உங்க கை இனிமே உடைஞ்சு இருக்காதுமா. இனிமேல் நிನ್ನ கை முறியல் படಲ್ಲ. இனிமே உங்க கை உடைஞ்சு இருக்காது. இனிமேல் ನಿಮ್ಮ ಕೈ ಮುರಿಯಲ್ ಪಡಲ್ಲ. உங்க கையை இயேசு ஒட்டி விட்டார். ಆಮೆನ್. ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಯೇಸು ಅಂಟಿಸಿದ್ದಾನೆ. ಗ್ಲೋರಿ, ஓ க்ளோரி, மகிமை, ஓ க்ளோரி, மகிமை. அவருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. சக்தி இಳಿತಾನೆ ಇದೆ. அவருடைய வல்லமை இறங்குது. இயேசுவோடு வந்திருக்கிறேன். இயேசுவொಂದಿಗೆ ಬಂದಿದ್ದೀನಿ. ஆண்டவர் இயேசுவோடு வந்திருக்கிறேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೊಂದಿಗೆ ಬಂದಿದ್ದೀನಿ. கட்டளை கொடுக்கிறேன். ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. கட்டளை கொடுக்கிறேன். ಅಪ್ಪಣೆ, கட்டளை கொடுக்கிறேன். ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. கட்டளை கொடுக்கிறேன். ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಎದ್ದೇಳು, எழுந்து நில்ல. ಎದ್ದು ನಿಲ್ಲು, எழுந்து நில்ல. ಎದ್ದು ನಿಲ್ಲು, எழுந்து நில்ல. ಎದ್ದೇಳು. என்ன பாரு, என்ன பாரு, இங்க பாரு, மேலே பாரு. ಮೇಲೆ ನೋಡು. டஸ் ಹೋಗ್. டஸ் ಮುಟ್ಟು ಸ್ವಾಮಿ. டஸ் ಮುಟ್ಟು, டஸ் ಮುಟ್ಟು, டஸ் ಮುಟ್ಟು, டஸ் ಮುಟ್ಟು, டஸ் ಮುಟ್ಟು, டஸ். ಮುಟ್ಟು. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஒரு பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. தேவ வல்லமை இறங்குது. ஆண்டவர் வல்லமை இறங்குது. அக்கினி இறங்குது. அக்கினி இறங்குது. தேவ வார்த்தையின் அக்கினி. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. எல்லாம் மேலே இறங்குது. எல்லாம் மேலே இறங்குது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. எதற்காக அபிஷேகம்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಅಭಿಷೇಕ? அபிஷேகம் என்றால் என்ன? ಅಭಿಷೇಕ ಅಂದರೆ ಏನು? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ನಾವು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. நீ தேவ சமூகத்துக்குள்ள நீ போகிறீனா, ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ನೀನು ಹೋಗುವುದಾದರೆ, நீ அபிஷேகிக்கப்பட்டால் மாத்திரமே நீ மறுரூபமாக்கப்படுவாய். ನೀನು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟರೆ ಮಾತ್ರವೇ ಮರುರೂಪ ಹೊಂದುವವನಾಗಿ. நீ அபிஷேகிக்கப்பட்டால் மாத்திரமே நீ உயிரோடு எழுந்திருப்பாய். ನೀನು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟರೆ ಮಾತ್ರನೇ ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡ್ತೀಯ. நீ அபிஷேகிக்கப்பட்டால் மாத்திரமே கிறிஸ்துவை போல மறுரூபமாவாய். ನೀನು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಸಲ್ಪಟ್ಟರೆ ಮಾತ್ರವೇ ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ಮರುರೂಪ ಹೊಂದುತ್ತಿ. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, மறுரூபம் என்றால் என்ன? ಮರುರೂಪ ಅಂದ್ರೆ ಏನು? எப்படி நம்மளை அவர் மாற்றுகின்றார்? ಯಾವ ರೀತಿ ಆತ ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ? என் ஆண்டவர் இயேசு ಕರ್ತನಾದ ಯೇಸು மலையில போய் மறுரூபமானாரே, ಅದನ್ನ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗಿ ಮರುರೂಪ ಹೊಂದಿದ್ದಾನಲ್ಲವೇ? அவர் எப்படி மறுரூபமானார்? ಅವರು ಯಾವ ರೀತಿ ಮರುರೂಪ ಹೊಂದಿಕೊಂಡ್ರು? நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 17வது அதிகாரம் 17ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், 2ನೇ ವಾಕ್ಯ ಓದುವುದಾದರೆ, ஆண்டவர் உடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ದೇವರ ಮುಖ ಸೂರ್ಯನ ಹಾಗೆ ಪ್ರಕಾಶಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அவர் பரலோக ராஜ்யத்துல நீ எப்படி இருப்ப? ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಇರ್ತೀ? நீ எப்படி இருப்பீங்கன்னு இயேசு சொன்னா, ನೀವು ಯಾವ ರೀತಿ ಇರ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದನು. மத்தேயு 13வது அதிகாரம் ಮತ್ತೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 43வது வசனத்திலே 43ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, நீதிமான்கள் ನೀತಿವಂತರು பிதாவினுடைய ராஜ்யத்திலே ತಂದೆಯ ರಾಜ್ಯದಲ್ಲಿ சூரியனை போல பிரகாசிப்பார். ಸೂರ್ಯನ ಹಾಗೆ ಪ್ರಕಾಶಿಸುವರು. ஹல்லேலூயா. Praise the Lord. எனக்கு கருமையான தேவ ನನ್ನ ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க, ದೇವರನ್ನು ಪ್ರಕಾಶಿಸಲು, நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டு போக ನಮ್ಮನ್ನು ಮರುರೂಪ ಹೊಂದಲು நாம் அபிஷேகிக்கப்பட வேண்டும். ನಾವು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಡಬೇಕು. ದೇವರ ಶಕ್ತಿ ಹೊಂದುವ ಸಮಯ. ದೇವರ ಶಕ್ತಿ ಹೊಂದುವ ಸಮಯ. ದೇವರ ಶಕ್ತಿ ಹೊಂದುವ ಸಮಯ.
தாகமா இருக்கிறவங்க மேல ஒரு ஊற்றுவாரு. ದಾಹವಾಗಿರೋರ ಮೇಲೆ ದೇವರು ಸುರಿತಾನೆ. மேல இருக்கிறவங்க, ಮೇಲೆ ಇರುವವರು, கீழே இருக்கிறவங்க, ಕೆಳಗಡೆ ಇರುವವರು, எல்லா பகுதியில இருக்கு. நல்லா கவனிங்க. ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸಿ. எல்லாரும் பெற்றுக்கோ 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 எல்லாம் மேல இறங்குடா. இறங்குடா. அக்கினி வேணும்னு வாஞ்சிக்கிறவங்க மட்டும் இல்ல. ಬೆಂಕಿ ಬೇಕಾದಷ್ಟು ಅವರು ಮುಂದೆ ಬನ್ನಿ. அக்கினி வேணும்னு வாஞ்சிக்கிறவங்க மட்டும் வாங்க. glory glory ಮಹಿಮೆ glory. ಮಹಿಮೆ. என்ன பாருங்க, ನೋಡಿ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ನೋಡಿ. இயேசு கிறிஸ்து சொன்னார், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾನೆ, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், ಭೂಮಿ ಮೇಲೆ ಬೆಂಕಿ ಹಾಕಲು அதை ಬಂದೆ, பற்றி எரிய வேண்டும். ಅದು ಹತ್ತಿ ಉರಿಬೇಕಾದಷ್ಟು ಬರ್ತೀನಿ. பெற்றுக்கோ 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 அக்கினியை பெற்றுக்கோ அக்கினியை அக்கினியை பெற்றுக்கோ அக்கினியை பெற்றுக்கோ அக்கினியை பெற்றுக்கோ 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 ಬೆಂಕಿ ಬೆಂಕಿ. ஆண்டவருடைய வல்லமை ದೇವರ ಶಕ್ತಿ உன்னை கீழே தள்ளும். ನಿಮ್ಮನ್ನು ಕೆಳಗೆ ತಳ್ಳುತ್ತದೆ. ஆண்டவருடைய வல்லமை ದೇವರ ಶಕ್ತಿ. நான் கீழே விழுந்தா பரவாயில்ல. எத்தனை பேர் சொல்றீங்க? ಕೆಳಗೆ ಬಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಜನ ಇದ್ದೀರಾ? என்ன பாருங்க, ಎಲ್ಲ ನೋಡಿ. ஆண்டவருடைய வல்லமை உன்னை கீழே தள்ள போகுது. ದೇವರ ಶಕ್ತಿ ಕೆಳಗೆ ತಳ್ಳಲಾಗುತ್ತೆ. கீழே விழுந்துட்டீங்கனாலே எல்லா கட்டும் ஒன்று போயிடுச்சு. ಕೆಳಗೆ ಬಿದ್ದರೆ ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೆ. எல்லா கட்டும் ஒன்று போயிடுச்சு. ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳು. ஆமென். எத்தனை பேர் கீழே விழுந்தீங்க? ಹೆಸರ ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿದ್ದೀರಾ? உன்னால தள்ளி வாங்க. எத்தனை பேர் விழணும்னு விரும்புறீங்க? ಹೆಸರ ಕೆಳಗೆ ಇಷ್ಟಪಡ್ತೀರಾ? எல்லாருமே நீ வாஞ்சித்தீனா ನೀವು ಇಷ್ಟಪಟ್ರೆ கர்த்தர் செய்வார். ಕರ್ತನು ಮಾಡುತ್ತಾನೆ. கர்த்தரால் நடக்கிறது. ಇದು ಕರ್ತನದಾಗುತ್ತೆ. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ಜನ ನೋಡಿ ನೋಡಿ ನೋಡಿ. ஆண்டவருடைய வல்லமை உன்னை தள்ள போகுது. ದೇವರ ಶಕ್ತಿ ಕೆಳಗೆ ತಳ್ಳುತ್ತದೆ. அத்தனை பேர் தள்ள போகுது. What a glory! ಎಂತ ಮಹಿಮೆ, What a glory! ಎಂತ ಮಹಿಮೆ, What a glory! ಎಂತ ಮಹಿಮೆ. பெற்றுக்கோ 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 எல்லாம் மேல எல்லாம் மேல எல்லாம் மேல எல்லாம் சோதனை மேல எல்லாம் சோதனை மேல பெற்றுக்கோ 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 ಎಲ್ಲ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ, ಎಲ್ಲ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் கீழே விழுந்தா பரவாயில்ல. ಹೆಸರ ಕೆಳಗೆ ಬಿದ್ದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. சுகதம் ಸೌಖ್ಯ ಬರುತ್ತೆ. என்னப்பா என்னப்பா ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ನೋಡಿ. ಒಟ್ಟು Glory is Jesus. ಗ್ಲೋರಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. இயேசுவுக்கு மகிமை. ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பின்னால தான விழுந்தீங்க. ಹಿಂದಿನ ತಾನೆ ಬಿದ್ದೀರಾ? ஹalleluya. ಆಮೆನ್. அந்த பக்கம் போக போறீங்க. ಆ ಕಡೆ ಹೋಗ್ಬೇಡಿ. அந்த பக்கம் போக போறீங்க. ಆ ಕಡೆ ಹೋಗ್ತೀರಾ ಈಗ? என் கையை பாருங்க. ಕೈ ನೋಡಿ ಕೈ ನೋಡಿ. ಕೈ ಹತ್ರ ಇಲ್ಲಿ ಕೈ ನೋಡಿ. ಗ್ಲೋರಿ. What a glory! ಬಾ 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 ಎಂತ ಮಹಿಮೆ, What a glory! ಎಂತ ಮಹಿಮೆ. Oh glory! ಬಾ 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 ಬಾ. What a glory! ಎಂತ ಮಹಿಮೆ. கடைசியில ಕೊನೆಯಲ್ಲಿ அத்தனை பேரையும் தள்ள போகுது. ಎಲ್ಲರ ಕೆಳಗೆ ಬೀಳ್ತೀರಾ? நல்லா பாருங்க. ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿ. என்ன பாருங்க, என்ன ನೋಡಿ பாருங்க. ನೋಡಿ ನೋಡಿ ನೋಡಿ. Come. ಮಹಡಿಯಲ್ಲಿ எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வல்லமை வேணும்? ಎತ್ತರಿಗೆ ದೇವರ ಶಕ್ತಿ ಬೇಕು. மாடியில நிக்கிறவங்க எத்தனை பேருக்கு ಮಹಡಿಯಲ್ಲಿ எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வல்லமை ಎತ್ತರಿಗೆ ಬೇಕು. பெற்றுக்கோ ಬದುಕು பெற்றுக்கோ ಬದುಕು. மாடியில நிக்கிறவங்க பெற்றுக்கோ 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 ஓ glory ஓ glory பெற்றுக்கோ பெற்றுக்கோ மாடியில பெற்றுக்கோ பெற்றுக்கோ ஓ பெற்றுக்கோ 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 ஓ பெற்றுக்கோ பெற்றுக்கோ ஓ பெற்றுக்கோ 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 எல்லாரும் கவனிங்க. ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸಿ. ஆராதிக்கணும். ಈಗ ಆರಾಧಿಸೋಣ.
ವ್ಯಾಧಿ ಮರೆತು ನಿನ್ನ ರೋಗ ತೊಲಗುತ್ತೆ. இந்த வியாதியில வந்திருந்தால் சரி, ಯಾವ ರೋಗದಿಂದ ಬಂದು ಸರಿ, இந்த மாந்திரிகத்தில் வந்திருந்தால் ಯಾವ சரி, ಮಾಂತ್ರಿಕದಿಂದ ಬಂದು ಸರಿ, ஆராதிக்க ಅದ್ಭುತ, ಆರಾಧಿಸುವ ಅದ್ಭುತ ಆಗುತ್ತದೆ. ಆರಾಧಿಕ ಆರಾಧಿಸುವಾಗ ಬಿಡುಗಡೆ ಆಗುತ್ತದೆ. சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. என்னென்ன துன்பங்கள் நம்மை வந்து போதும் எத்தனை தொல்லைகள் நம்மில் சுண்ட போதும் காத்த இயேசு அற்புத. என்னென்ன துன்பங்கள் நம்மை வந்த போதும் மீட்ட இயேசு அற்புத. எத்தனை தொல்லைகள் நம்மில் சுண்ட போதும் காத்த இயேசு அற்புத. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புத. வாயை திறந்து உலகாவில் பெரியவரே, சாமானிய பெரியவரே, தேவாலயத்து பெரியவரே, இயேசுவின் வல்லவர், உலகெல்லாம் இயக்கி. Yes, glory, 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 அற்புதம் இயக்கி. இயேசு பெரியவர், வானத்துக்கு மேல, பூமிக்கு கீழே, அவருடைய நாமமே உள்ளவர், வேறொரு நாமமே இல்லை. இயேசுவின் பெரியவர். உலகத்தில் இருப்பதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும். ಈಗ ಅದ್ಭುತ ಆಗಲಿ. இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும். ಅದ್ಭುತ ಈಗಾಗಲಿ. யார் யாருக்குள்ள மந்திராவி இருக்குது, ಯಾರ್ಯಾರ ಮಂತ್ರಾತ್ಮ ಉಂಟು, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இப்பொழுதே வெளியே வருவது. ಈಗ ಹೊರಗಡೆ ಬಾ. அந்தந்த குடும்பத்தை விட்டு வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்துல, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வெளியில வா, ಹೊರಗಡೆ வெளியில வா, ಹೊರಗಡೆ ಬಾ, வெளியில வா. ಹೊರಗಡೆ ಬಾ, Touch, ಹೊರಗಡೆ ಬಾ. touch. ಬಿದ್ದು கட்டளை கொடுத்து ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತೀನಿ, touch. ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತೀನಿ, கட்டளை கொடுத்து ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತೀನಿ. touch. இயேசுவின் நாமத்தில் இந்த மந்திரம் எரிய. ಯೇಸುನಾಮ ಸುಡಲ್ಪಡಲಿ. இயேசுவின் நாமத்தில் இந்த மந்திரம் எரிய. ಯೇಸುನಾಮ ಸುಡಲ್ಪಡಲಿ. யார் யார் முடிய வச்சு மந்திரம் செய்யப்பட்டிருக்கும், ಯಾರ್ಯಾರು ಕೂದಲಿಂದ ಮಂತ್ರ ಮಾಡಿದ್ರು மந்திரம் எரியட்டும். ಮಂತ್ರ ಸುಡಲಿ. யார் யார் உடைய வச்சு மந்திரம் செய்யப்பட்டிருக்கும், ಯಾರ್ಯಾರು ಬಟ್ಟೆಯಿಂದ ಮಂತ್ರ ಮಾಡಿದ್ರು அந்த மந்திரம் எரியட்டும். ಮಂತ್ರ ಸುಡಲಿ. யார் யார் வீட்டுல மந்திரம் இருக்கும், ಯಾರ್ಯಾರು ಮನೇಲಿ ಇದೆಯೋ அந்த மந்திரம் எரியட்டும். ಮಂತ್ರ ಸುಡಲಿ. சமுத்திரத்தில் ஆழத்துள்ள மந்திரம் எரியட்டும். ಸಂಬಂಧದ ಮಂತ್ರ ಸುಡ. பூமி கண்ணியில் உள்ள மந்திரம் எரியட்டும். ಭೂಮಿ ಕೆಳಗೆ ಮಂತ್ರ ಸುಡಲ್ಪಡಲಿ. பூமி கண்ணி அத்தனை பேருக்கு விடுதலை தான், ಎಲ್ಲರಿಗೂ ಬಿಡುಗಡೆ ಸಿಗಲಿ. அத்தனை பேருக்கு சுகத்தை தான், ಎಲ್ಲರಿಗೂ ಸೌಖ್ಯ ಕೊಡಿ. எல்லார் மீது சுகமளிக்கிற அபிஷேகம் இறங்கட்டும். ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಸೌಖ್ಯ ಕೂಡ ಅಭಿಷೇಕ ಬರಲಿ. எல்லார் மீது சுகமளிக்கிற அபிஷேகம் இறங்கட்டும். ಸೌಖ್ಯ ಕೂಡ ಅಭಿಷೇಕ ಬರಲಿ. இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ சுகமளிக்கிற அபிஷேகம் இறங்கட்டும். ಸೌಖ್ಯ ಕೂಡ ಅಭಿಷೇಕ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறது. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. அற்புதம் செய்து விட்டதற்கு நன்றி. ದೇವರ ಅದ್ಭುತ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. விடுதலை கொடுத்து விட்டதற்கு நன்றி. ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. சுகம் கொடுத்து விட்டதற்கு நன்றி. ಸೌಖ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. கரங்களை தட்டி மகிமை. ಎಲ್ಲರ ಕೈ ತಟ್ಟಿ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ರಿ. வியாதி இல்ல, ರೋಗ ಇಲ್ಲ, அந்த பிரச்சனை இல்ல, ಸಮಸ್ಯೆವಿಲ್ಲ, அந்த பலகீனம் இல்ல, ಬಲಹೀನತೆ ಇಲ್ಲ, அந்த பிசாசு இல்ல, ಸೈತಾನ ಇಲ್ಲ, அந்த மந்திரம் இல்ல. ಮಂತ್ರವಿಲ್ಲ. எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு நீ நம்பினா பலமா ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமை. ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕಿದೆ ಹೇಳೋದಂದ್ರೆ ಬಲವಾಗಿ ಕೈ ತಟ್ಟು. சோதிச்சு பாருங்க. ಎಲ್ಲ ಶೋಧಿಸಿ ನೋಡಿ. அந்த வலி இருக்கான்னு பாரு, ಆ ನೋವಿದ್ಯಾ ನೋಡಿ, அந்த வியாதி இருக்கான்னு பாரு, ಆ ರೋಗ ಇದೆಯಾ ನೋಡಿ. எனக்கு அற்புதம் நடந்துருச்சு உங்க கையில வைத்து காட்டுங்க. ನನಗೆ ಅದ್ಭುತ ಆಗಿದೆ. ಎಲ್ಲರ ಕೈ ಎತ್ತಿ, நல்ல கையில வைத்து காட்டுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಕೈ ಮೇಲೆ ಎತ್ತಿ.
நல்லா சோதிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡಿ. நான் நல்ல சுகமாயிட்டேங்கிறவங்க, ನಾನು ಪೂರ್ಣ ಸೌಖ್ಯ ಹೊಂದಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳೋರು, நல்ல விடுதலை ஆயிட்டு ಚೆನ್ನಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದವರು கை ಈಗ ಮೇಲೆ ಎತ್ತಿ ತೋರಿಸಿ. நல்ல கை. ಚೆನ್ನಾಗಿ ಕೈ ಎತ್ತಿ. மாந்திரிகம், சோனியம், வியாதி, கட்டி, கேன்சர் எது வந்தாலும் சுகம் பெற்றவங்க கை வைத்து. திரும்ப அந்த வியாதி வரவே ಮತ್ತೆ ಬರಲೇಬಾರದು. சுகம் பெற்றவங்க, விடுதலை பெற்றவங்க கை வைத்து. ಸೌಖ್ಯ ಹೊಂದಿದವರು ಕೈ ಎತ್ತಿ. அவ்வளவு பேரும் மேடைக்கு மட்டும் வந்தாங்க. ಅಷ್ಟು ಜನ ಮೇಲೆ ಬನ್ನಿ. சுகம் பெற்றவங்க எல்லாம் மேடைக்கு, சீக்கிரம் பெற்றவங்க எல்லாம் மேல வாங்க. சுகம் பெற்றவங்க எல்லாம் மேல வாங்க. வெக்கப்பட்டு போயிடாதீங்க. திரும்ப அந்த வியாதி வந்துடக்கூடாது. ಮತ್ತೆ ನೀನು ನಾಚಿಕೆಪಟ್ಟು ಹೋಗ್ಬಾರ್ದು, ವ್ಯಾಧಿ ಮತ್ತೆ ಬರುತ್ತೆ. சுகம் பெற்றவங்க எல்லாம் மேடைக்கு வாங்க. ಸೌಖ್ಯ ಹೊಂದಿದವರು ಎಲ್ಲ ಮೇಲೆ ಬನ್ನಿ. இயேசுவுக்கு மகிமை உண்டாகும். ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகும். ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசுவுக்கு மகிமை உண்டாகும். ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. சுகம் பெற்றவங்க, விடுதலை பெற்றவங்க எல்லாம் மேடம். ಬಿಡುಗಡೆ ಸೌಖ್ಯ ಹೊಂದಿದವರು ಮೇಲೆ ಬನ್ನಿ. Those who are delivered or healed, please come forward to the stage. ಯಾರೆಲ್ಲ ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. எத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ? எத்தனை பேருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ? இது அத்தனைக்கு உண்டான மகிமை இயேசுவுக்கு மாத்திரம். ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಯೇಸುವಿಗೆ ಉಂಟಾಗಲಿ. இது அத்தனைக்கு உண்டான மகிமை இயேசுவுக்கு மாத்திரம். ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. எந்த அற்புதமும் ஜாஃப்ரியால இல்ல. ಜಾಫ್ರಿಯಿಂದ ಇಲ್ಲ. எந்த அற்புதமும் ஜாஃப்ரியால இல்ல. ಯಾವ ಅದ್ಭುತವೂ ಜಾಫ್ರಿಯಿಂದ ಇಲ್ಲ. இயேசுவால் மாத்திரமே. ಯೇಸುವಿಂದ ಮಾತ್ರ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ನನಗೆ 3 ವರ್ಷ ಆಯಿತು. 3 ವರ್ಷಗಳಾನது. ಕಾಲು ನೋವು, ಎದ್ದುಗಾಗಲ್ಲ, ಮತ್ತೆ ನಡೆಯೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಕಾಲು ವಲಿ, ನಾಳೆ ಎಳುಮ ಮುಡಿயாது, ನಡಕ ಮುಡಿயாது. ನಾನು ಅಳಿತಿದ್ದೆ, ಯಾಕಪ್ಪ ಹಿಂಗೆ ಮಾಡಿದೆ ಅಂತ ನಾನು ಅಳಿತಿದ್ದೆ. ನಾನು ಅಳುತ್ತೇ ಇರಪ್ಪ, ಏನ್ಪಾ ಇದು? 3 ವರ್ಷ ಆಯಿತು. ಬಹಳ ನೋವು, ரொம்ப வலி, ரொம்ப ವಲಿ. ಒಂದು ಕೂಟ ಬಂತಂತ ಹೇಳ್ತು ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮ. ஒரு அம்மா பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, இந்த கூட்டத்தை பத்தி நீங்க வந்து பங்கெடுங்கன்னு சொல்லி. ಒಂದು ಈಗ ಸ್ವಸ್ಥ ಆಯ್ತು, ನಾನು ನಡೀತಿದ್ದೀನಿ. இப்ப நல்லா ஆயிடுச்சு, நான் நடக்கிறேன். வருஷம் கால் வலி, 3 ವರ್ಷದ ಕಾಲು. நீங்க ஓடுகிறார், ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, நீங்க ஓடுகிறார், ಓಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஸ்தோத்திரம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐயாவை பார்க்குறது. ஆனால் இருந்தாலும் இவர் இப்போ வியாதி விட்டு போகணும்னு சொன்ன உடனே என் வயிற்றுல போன மாதம் வயிறு வலியை நான் போனேன். எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் அவர் வியாதி விட்டு போன்னு சொன்னதாலே எனக்கு வயிற்றுல 2 கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ ஐயா சொன்னதாலே என் வயிற்றை வெளியே விட்டு போன மாதிரி ஆச்சுங்கோ. கர்த்தர் நாமத்துக்காக ஸ்தோத்திரம். வயத்துல இருந்த கட்டி வெளியே போய் விட்டது. ಹೊಟ್ಟೆயில ಕಟ್ಟ ಹೊರಗಡೆ ಹೊಟ್ಟೋಯ್ತು. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡಿದ್ದಾನೆ. ದೇವನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಆಂಡವರಿಗೆ ಮಹಿಮೆ. ನನಗೆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ ನನಗೆ ಕಿಡ್ನಿ ಸ್ಟೋನ್ ಇತ್ತು. சின்ன வயசுல இருந்து கிட்னில ஸ்டோன் இருந்தது. நாட்டிய ಔಷಧಿನಿ ಕುಡಿದಿದ್ರು ಏನು ನಾಟ್ಯ ಮருந்து ಸಾಪಿಟ್ಟಾலும் எனக்கு ஒன்றும் சுகமில்லை. ದೇವನಾಮದಲ್ಲಿ ಈ ಬಿಡುಗಡೆ ಕೂಟದಲ್ಲಿ ಬಂದೆ, ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಯಿತು. இந்த கூட்டத்துக்கு வந்தா நான் ஆண்டவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஸ்டோன், கிட்னி ஸ்டோன்ல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டு. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்ச? What the Lord has done to you. உங்க பேர் என்ன? என் பேர் டயனா. நான் இங்கே தான் இருக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து பிறந்தப்போ வந்து பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சு, பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் உங்ககிட்ட வந்தோம் ப்ரேயருக்கு. ஃபஸ்ட்டு டைம் கேர்புரம்க்கு வந்தோம். அப்போ வந்து பாப்பா உட்கார கூட இல்லை. அப்போ ப்ரேயர் பண்ணிட்டு போனோடனே உட்காந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவ் ஆனா. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் உங்கள் சென்னையிலே வந்தோம். அங்கே வந்துட்டு ப்ரேயர் குறிப்பு எழுதி வச்சுருந்தோம். இப்போ வந்து டாக்டர்ஸ் நேற்று போய் செக் பண்ணதுக்கு டாக்டர்ஸே சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. இவ்வளோ சீக்கிரம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கீழே இருக்கிறதெல்லாம் போய் எடுக்கிறா, கூப்பிட்டா வரா. இந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. மெட்ராஸ்ல வந்து ஜெபம் பண்ணி இருக்காங்க. ಚೆನ್ನೈ ಬಂದು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. இந்த பிள்ளையுடைய நிலைமை அவங்க சொன்னதை கேட்டீங்க. ಈ ಮಕ್ಕಳ ಕಾರ್ಯ ನೀವು ಕೇಳ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? இங்க வந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து நிக்க பார்க்க கர்த்தர் கிருபை செய்து விட்டார். ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ನೋಡಿದಕ್ಕೆ ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡಿದ್ದಾನೆ. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ. Glory to Jesus. மகிமை இயேசுவிಗೆ. உங்களுக்கு என்ன ஆண்டவர் செஞ்சார்? హార్ట్ అటాక్ ఆயிருంచి హార్ట్ అటాక్ 3 வருஷம் பின்னாடி హార్ట్ అటాక్ ஆயிருந்துச்சு.
அடிக்கடிக்கு வலி வந்துட்டு இருந்துச்சு. அஞ்சியோகிராம் பண்ணாலும் கூட வலி வந்துட்டு இருந்துச்சு. இப்ப நல்லா இருக்குதா? இப்போ நல்லா இருக்குது. ஹார்ட் அட்டாக் ஆன மனிதனுக்கு கர்த்தர் இப்போ பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார். ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ನನಗೆ ತುಂಬಾ ದಿನದಿಂದ ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ಸ್ವಾಧೀನ ಇರಲಿಲ್ಲ, ಫುಲ್ಲು ನೋವಿತ್ತು. இந்த கால் ಏದು ವಲಿಯಾ இருந்தது. ಪ್ರೇಯರ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನಂತರ ಬೆಳಕು ಬಂದಂಗ್ ಬಂದಿದೆ, ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿದೆ. ನಾನು ஜெபம் பண்ணும்போது ஒரு வெளிச்சம் என் மேல வந்து விழுந்தது, நான் கீழே விழுந்துட்டேன். ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ದೇವ ವಲ್ಲಭ ಎರಡೇ ಮಾಡ್ರಿ ವಲ್ಲಭ ಎರಡೇ ಅಗ್ನಿ ಇறங்குது ಅಗ್ನಿ ಇறங்குது ದೇವ ವಾರ್ತೆಯ ಅಗ್ನಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಬೆಂಕಿ ತುಂಬಾ ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದೀನಿ, ತುಂಬಾ ಕಷ್ಟ ಇದ್ರೆ ಏಸಪ್ಪನ ಕೈ ಹಿಡಿತೀನಿ ಅಂತ ನಂಬಿದ್ದೀನಿ. ಅವರೇ ನನ್ನ ಕಾಪಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ನೋವೆಲ್ಲ ಕಮ್ಮಿ ಆಯ್ತು. நான் அவரை நம்பி வந்தேன். ஆண்டவர் எனக்கு இருக்கிற கால் வலி, இந்த பக்கம் இருந்ததெಲ್ಲ வலியை ஆண்டவர் மாத்தி போட்டு விட்டார். இந்த ஒரு சைடு வலி. ನಿಮಗೆ ಒಂದು ಕಡೆ ನೋವಿತ್ತಾ? ಈ ಕಡೆ ಎಲ್ಲ ಫುಲ್ ನೋವಿತ್ತು, ಸೊಂಟ ನೋವಿತ್ತು, ಎಷ್ಟು ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಎಲ್ಲ ಕಡೆ ತೋರಿಸಿ ಎಲ್ಲೂ ಕಮ್ಮಿ ಆಗಿರ್ಲಿಲ್ಲ. அதாவது இடுப்பு ஒரு பக்கம் கால் எல்லா ஆஸ்பத்திரியும் பார்த்தேன், ஆனா எந்த சௌக்கியமும் எனக்கு கிடைக்கவில்லை. ಆಮೇಲೆ ರೋಜ್ ಸಿಸ್ಟರ್ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅವರು ಬಿಡದಿಂದ ಕರ್ಕ ಬಂದ್ರು, ನನಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ ಇವ್ರು ಬರ್ತಾರಂತೆ. ಅವರಿಂದ ನನಗೆಲ್ಲ இங்க சகோதரி கூட்டிட்டு வந்தாங்க, ஐயா வராருன்னு சொல்லி. ಈಗ ನಂಗೆ ತುಂಬಾ ಎಲ್ಲ ನೋವೆಲ್ಲ ಕಮ್ಮಿ ಆಗಿದೆ, ಏನು ತೊಂದರೆ இப்ப ಇಲ್ಲ. நோவெல்லாம் மறைஞ்சிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. டாக்டர்ஸ் எல்லாம் முடியாதத இயேசு செய்கிறார். டாக்டரின் ஆகாதಂತ ಕಾರ್ಯ. என் மகளுக்கு 3 வருஷங்களாக கால் வலியே நிற்காது. ஐயா கிட்ட கூட ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணேன், அவன் மகளுக்கு குணமாவன். இங்கே லீவு கூட கொடுக்கல, ஆனாலும் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணின்னு ஓடி வந்தோம். என் மகளுக்கு அந்த பிக்ஸ்லேருந்து கால் வலியெல்லாம் எடுத்து போட்டார். ஆண்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எவ்வளவு நாள் இந்த வலி இருந்தது? 3 வருஷமா. 3 வருஷம் கால் வலி. 3 ವರ್ಷದ ಕಾಲು ನೋವು. ಯೇಸು ಸುகம் கொடுத்திருக்கிறார். ಯೇಸು ಸೌಖ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಯೇಸುவுக்கு மகிமை உண்டாகಲಿ. ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. எனக்கு 18 வருஷமா மந்திர கட்டுகளா இருந்தேன். அப்போ நான் நேற்று அறிக்கையிட்டு ஏசப்பா நான் அந்த இடத்துல போனால் எனக்கு விடுதலை கிடைக்கணும்னு நான் ஜபித்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் என்னை அனலாய் தள்ளி முன்னாடி கொண்டு வந்தார். கொண்டு வந்தோடனே எனக்கு கட்டுகள் எல்லாம் என் வீட்டில் இருக்கிறது எல்லாம் போயிடுச்சு. 18 வருஷம் அந்த மந்திர கட்டுல கர்த்தர் விடுதலை கொடுத்தார். 18 ವರ್ಷದ ಮಂತ್ರದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಯೇಸುவுக்கு மகிமை உண்டாகಲಿ. ನಾನು ಹಿಂದೂ ಕುಟುಂಬದಿಂದ ಬಂದಿರೋರು. ನಾನು ಹಿಂದೂ ಕುಟುಂಬದಿಂದ ಬಂದಿರುக்கிறேன். ಹಿಂದೂ ಕುಟುಂಬದಿಂದ ಬಂದಿರೋದು. ನನ್ನಲ್ಲಿ ಒಂದು ವಿಚಿತ್ರವಾದ ಒಂದು ಫಿಟ್ಸ್ ಇತ್ತು, ದೆವ್ವ ಇತ್ತು. ಅದು ಫಿಟ್ಸ್ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ವಿಚಿತ್ರமான ஒரு ஃபிக்ஸ் இருக்கும், அது பாதிச்சிருந்தது. ಅದು 93ಲಿ ಕಾಣಿಸ್ಕೊಂತು ಅದು ಕಾಯಿಲೆ. 93வது வருஷமே அது எனக்கு வெளிப்பட்டது. ಆದ್ರೂ ಹಂಗೆ ಮದುವೆ ಆಯ್ತು, 3 ಮಕ್ಕಳಾಯ್ತು, ಫಿಟ್ಸ್ ಬರ್ತಾನೆ ಇತ್ತು. கல்யாண ஆகி திருமணம் ஆகி 3 பிள்ளைகள் ஆனாலும் கூட அந்த ஃபிக்ஸ் எனக்கு வந்து கொண்டே இருந்தது. ನಾನು ಸತ್ತೋಗ್ತಾ ಇದ್ದೆ, ಎಲ್ಲರೂ ಸತ್ತೋಗ್ತೀಯ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ನನಗೆ ಅದೇ ಒಂದು ಮನೋರೋಗ ಬಂದು எல்லாரும் சொன்னாங்க நீ மரிச்சு போய்டுவ இதே வேதனையில நான் குலுங்க ஆரம்பிச்சேன். ಬೆಡ್ ರೆಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಇದ್ಬಿಟ್ಟಿದ್ದೆ. ஒரு நாள் அங்கே இருந்து விட்டேன். ಏನ್ ಕೆಲಸನೂ ಮಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, ಹೊರಗಡೆ ಎಲ್ಲೂ முடியாத நிலையில இருந்தேன். ಬಾತ್ರೂಮ್ ಟಾಯ್ಲೆಟ್ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೂ ಜೊತೆಲಿ ಒಬ್ರು ಇರ್ಬೇಕು. யாராவது டாய்லெட் போனா கூட கூடவே யாரனா வர நிலைமையில எனக்கு ஆயிப்போச்சு. இப்போ எப்படி சுகமான ಈಗ ಏನು ಆಗಿ ಸೌಖ್ಯ ಹಿಂಗಾಗಿ. ಆಗ ನಾವು 8 ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಬೆಂಗಳೂರು ಬಂದ್ಮೇಲೆ ಒಬ್ಬ ಪಾಸ್ಟ್ ಇದ್ರು ಮನೆ ಹತ್ರ. ಅವರು ನಾಳೆ ಈ ತರ ಪಾಸ್ಟ್ ಬರ್ತಾರೆ, ಅಯ್ಯ ಅವ್ರು ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಬಂದ್ರು ಜೊತೆಲಿ சொன்னாரு, ಜಾಫ್ರಿ ಅಯ್ಯ இந்த ನಾள்ல வராரு என்று எனக்கு தெரியப்படுத்தினார். ಅದು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಬಂದಿದ್ ನಾವು. ಅದು ಅಲ್ಲಿ ಬಂದು ಇದುವರೆಗೂ 8 ವರ್ಷ ಆಯ್ತು. ನಿಮಾನ್ಸ್ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ 20 ವರ್ಷ ತಿಂದಿದ್ದೀನಿ. 20 ವರ್ಷ ನಿಮಾನ್ಸ್ல ನಾನು ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ எடுத்துக்கொண்டே. ಆ 8 ವರ್ಷದಿಂದ ಇದುವರೆಗೂ ಅದು ಕಾಣಿಸ್ಕೊಂಡಿಲ್ಲ ನನಗೆ. 8 ವರ್ಷಗಳಾಗ இப்போ ನಾನು ಮಾತ್ರ ಇಲ್ಲ, அந்த ವ್ಯಾಧಿಯು ನಾನು பார்க்க முடியல. ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಎಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ, ತಿಂತಾ ಇಲ್ಲ. ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಬಿಟ್ಟು ನಾನು ಈಗ ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಹುಡುಕು ನಾನು ಸಾಯ್ಬೇಕು ಅಂತ ಎಷ್ಟೋ ಸಲ ಟ್ರೈ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಆದ್ರೂ ನಾನು ಸಾವು ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ದೇವರು ನನ್ನ ಹುಡುಕೋ ಬಂದು ನನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ನಂಗೆ ದಾರಿ ತೋರಿಸಿದ್ರು. ನನ್ನ ಮುಖಾಂತರ ಈಗ 10 ಜನ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ. மூலமாக நான் விடுதலை பெற்று அநேகருக்கு சாட்சியா இருக்கும்படிக்காக கர்த்தர் எனக்கு செய்து வருகிறார். நம்ம மீட்டிங் ಯಾವಾಗ ಬಂದ್ರಿ ನೀವು? ಈ ಮೀಟಿಂಗ್ ಫಸ್ಟ್ 8 ಇಯರ್ಸ್ ಬ್ಯಾಕ್ ಇದೇ ಪ್ಲೇಸ್ ಅಲ್ಲಿ. நல்ல 8 இயர்ஸ் பேக் ಇದೇ ಪ್ಲೇಸ್ ಅಲ್ಲಿ, இதே இடத்துல 8 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த சகோதரிக்கு ஒரு விசித்திரமான பிட்ஸ் வியாதி, ಒಂದು ವಿಚಿತ್ರವಾದ ಫಿಕ್ಸ್ ವ್ಯಾಧಿ ಇತ್ತು. 20 வருஷம் மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. 20 ವರ್ಷ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ತೆಗಿತಾ ಇದ್ರು. எங்க போய் உழுவாங்கன்னே தெரியாது. ಎಲ್ಲೋಗಿ ಬೀಳ್ತಾ ಇದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಬಾತ್ರೂಮ್ಗೆ போனா கூட ஒரு ஆள் கூட்டிட்டு போணும். ಬಾತ್ರೂಮ್ ಹೋಗಬೇಕಾದ್ರೂ ಒಬ್ಬರ ಜೊತೆ ಬರಬೇಕು. 8 வருஷத்துக்கு முன்னால 8 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ இதே கேம்பஸ் குருசேடுக்கு நான் வந்திருந்தேன். ಇದೇ ಕ್ಯಾಂಪಸ್ ಕ್ರೂಸೇಡ್ ಗೆ ನಾನು ಬಂದಿದ್ದೆ. அந்த மீட்டிங்க்கு இந்த சகோதரி வந்திருக்காங்க. ಆ ಮೀಟಿಂಗ್ ಗೆ ಇವರು ಬಂದಿದ್ದಾರೆ.
அந்த மீட்டிங்ல வந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ಆ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கி இருக்கிறது. ದೇವರ ಶಕ್ತಿ ಇಳಿದಿದೆ. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ಆವತ್ತಿಂದ ಇವತ್ತವರೆಗೂ 8 வருஷம் மாத்திரை சாப்பிடல. 8 ವರ್ಷ ಮಾತ್ರ ತಿನ್ನಲಿಲ್ಲ. 8 வருஷம் ஃபிக்ஸ் வரவில்லை. 8 ವರ್ಷ ಫಿಕ್ಸ್ ಬರಲಿಲ್ಲ. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. என் ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லாஸ்ட் இயர் கேஆர்புரம்க்கு நான் ஜபத்துக்கு வந்தப்போ என் குழந்தைய நானும் எங்கள் பெரியம்மாவும் 2 கையில் இப்படி ஏந்திட்டு வந்தோம். உட்கார கூட முடியாது அவளுக்கு. அப்பப்போ இடுப்பில் குத்திட்டே இருக்கும். ஒரு ஊசி எடுத்து குத்துற மாதிரியே குத்திட்டே இருக்கும். அது மந்திரிகம் தெரியல, எதுன்னு தெரியாது எனக்கு. அப்போ வந்தப்போ ரொம்பவே பலவீனமாக இருந்தா, ஒன்றுமே முடியாமல் இருந்தா. ப்ரேயர் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வருஷம் இன்னும் 1 இயர் கம்ப்ளீட் ஆகல, என் பொண்ணு நல்லா அங்கிருந்து நடந்து வர்றது வீடியோ பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தருக்கு நான் ஆயுள் முழுதும் நன்றியோட இருப்பேன். நல்ல கவனிங்க. பிள்ளை நடக்க முடியாத பிள்ளை, நடக்க முடியாத பிள்ளை. இன்னைக்கு அங்க இருந்து கர்த்தர் நடக்க வைத்து விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இயேசுவுக்கு மகிமை. ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ.